ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தம் என்ன என்கிற தலைப்பை நாம் தியானிக்கலாம். பொதுவாக தேவனுடைய சித்தத்தை 2 விதங்களிலே நம்ம என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம். ஒன்று தனிப்பட்ட தேவனுடைய சித்தம், இரண்டாவது பொதுவான தெய்வ சித்தம் சொல்லி பார்க்கலாம். அப்போது இன்னைக்கு 2 விதமான காரியங்கள் இருந்தாலும் நம்ம பார்க்க போகிறது 2வது வகையை சார்ந்த பொதுவான தேவனுடைய சித்தம் அப்படிங்கிற இதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது உங்களை குறித்தான தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, பலவிதமான சித்தங்களை தனக்குள் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் தன்னுடைய விருப்பத்தை பல விதங்களில் என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்தோம்னா, மாணவன் இப்படி தான் நடத்த வேண்டும், மாணவனுக்கு இதை தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சித்தத்தை தனக்குள்ளாக பார்த்திங்கன்னா சில ஆசிரியர்கள் இப்படி தான் சொல்லி என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்தி சொல்கிறாங்க. அடுத்து மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி தான் என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும், நம்ம இப்படி தான் படிக்க வேண்டும், இப்படி தான் நம்ம நடக்க வேண்டும் சொல்லி மாணவர்களும் அதுக்கு என்ன செய்கிறாங்க, தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறாங்க, செய்கிறாங்க. அடுத்து கல்லூரி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, மாணவ மாணவிகள் இருந்தாங்கன்னா, நம்ம இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், இல்லை இந்த இதில் தான் படிக்கணும், இதை தான் செலக்ட் பண்ணணும்னு அவங்க ஒரு சித்தத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு பெரிய ஒரு நிறுவனங்களில் பார்த்திங்க அப்படின்னா, பணிபுரியக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம இந்த வேலையை பார்த்தா இப்படி நல்லாயிருக்கும், இல்லை இது செஞ்சால் அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு சித்தத்தை வைக்கிறாங்க. பெரிய பெரிய முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க, ஓனர்ஸ்மாரெல்லாம் இந்த நபர்களுக்கு இந்த லேபருக்கு இந்த வேலையை கொடுத்தா நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் அவங்க இப்படி செய்வாங்க அப்படின்னு அவங்க ஒரு சித்தத்தை வச்சுருப்பாங்க. அடுத்து உறவு முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா, இவங்களுக்கு இதை தான் செய்யணும், இவங்களுக்கு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சில ஆலோசனையை சில சித்தத்தை வெளிப்படுத்துவாங்க. இது போன்ற பலவிதமான சித்தங்கள் உலகத்தில் பல விதங்களில் மனிதர்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருந்தாலும் இருக்கட்டும். அப்போ இதை விட பெரிய ஒரு காரியம்னா, தேவாதி தேவன் மக்கள் ஒவ்வொருவரை குறித்தும், தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். தனிப்பட்ட சித்தத்தை நம்ம பேசவில்லை, பொதுவான சித்தத்தை பேசுகிறோம். அப்போ அது என்ன அப்படிங்கிறத சில விஷயங்கள் பார்க்கலாம். முதலாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, முதலாவதாக நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த வசனத்தில். அப்போ முதல்ல ஆண்டுடைய சித்தம் நமக்கு என்னென்னா, உங்களை குறித்த சித்தம் என்னன்னா, நம்ம ஒவ்வொருவரும் தெய்வ பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்தில் அவர் முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. பரிசுத்தம்னா என்ன? கண்களில், கைகளில், பேச்சில், நாவில் எல்லா வகையிலையும் அவருடைய புனித தன்மையை வெளிப்படுத்துவது, அப்படி வெளிப்படுத்தப்பட்டு பூர்ணமடைவது, இதை தான் அவருடைய பரிசுத்த சித்தம் சொல்லி அவர் நினைச்சாரு, வெளிப்படுத்தி சொல்கிறார். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், தன்னை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை போலவே பரிசுத்தமாய் என்ன செய்யணும், வளர்ந்து பெருக வேண்டும் என்பதுதான் அவருடைய முதலாவதாக பொதுவான சித்தமாக இருக்கிறது. அப்போ நம்ம சபைக்கு போகலாம், ஊழியம் பண்ணலாம், பல காரியங்கள் செய்யலாம். இருந்தாலும் பரிசுத்தத்தில் நாளுக்கு நாள் என்ன செய்யணும், வளர்ந்து பெருக வேண்டும் என்றுதான் அவருடைய சித்தமாய் நம்மளை கொடுத்ததான் காரியமாக இருக்கிறது. சரி, இதை பார்த்திங்கன்னா யார் பார்த்திங்கன்னா இதை அறிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அதில் குறிப்பிட்ட ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறாரு, அவங்கள குறித்து சொல்வார். மோசேயின் தலைமையில் எகிப்து நாட்டிலேருந்து வெளியில் கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்வார், நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், மற்ற உலகத்தாரை போல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் அழகாக என்ன செய்கிறாரு, தன்னுடைய சித்தத்தை சொல்கிறாரு. அப்போ அதை கேட்ட ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, கீழ்ப்படிந்து என்ன செய்கிறாங்க, அவருடைய அந்த பொதுவான சித்தத்தின்படி தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க, பரிசுத்தமாக இருக்க வேணும்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க. அப்போ பிரயாசப்பட்டு அதை வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, கடைப்பிடிக்கிறாங்க. அதனால தான் நிறைய கட்டளைகளை கொடுக்குறாரு, நிறைய விதமான விதிமுறைகளை கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு காரியம் மற்ற யாருக்கும் என்ன செய்யலை, கொடுக்கப்படலை. அப்போ தன்னுடைய பிள்ளைங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும்னு சொல்லி அவருடைய பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர் விரும்புகிறார். அப்போது இதை அவர்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. இதை முதலாக பார்க்குறோம். இரண்டாவதாக தேவனுடைய சித்தம் உங்களை குறித்த காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும்பொழுது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
எப்பொழுதும் சந்தோஷம்னா உலகம் கொடுக்குற சந்தோஷமோ, மனுஷன் கொடுக்குற சந்தோஷமோ, பூமி கொடுக்குற சந்தோஷமோ கிடையாது. உறவுகள் கொடுக்குற சந்தோஷம் கிடையாது. அப்போ இது உலக சந்தோஷமே கிடையாது. அப்போ அங்கே சொல்லுகிறதுன்னா கடவுள் கொடுக்குற சந்தோஷம், ஆண்டுடைய வசனம் கொடுக்குற சந்தோஷம். அப்போ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னா உபத்திரம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யணும்? அந்த ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷத்தை பரிபூர்ணமாக என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டு வெளிப்படுத்த வேண்டும் என்று தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ இதை இந்த நபர்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினாங்க. யார் புரிஞ்சுக்கிட்டான்னு பார்க்கும்போது நெகேமியா எழுதின புத்தகத்தில் எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையிலேருந்து ஜனங்கள் அவங்க வேதனைப்பட்டு நொந்து போயிட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ பாலான பட்டணமாய் மாற்றப்படுகிறது. எல்லாம் இடிந்து போய் மதில்கள்லாம் அப்படியே அங்கே கேட்பார்த்து கிடக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் கர்த்தருடைய வசனத்தை அவங்களுக்கு போதிச்சு நெகேமியா என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி ஆவிக்குரிய அந்த சந்தோஷத்தை, ஆண்டவர்களுடைய சந்தோஷத்தை நிரப்பி விடுவார். அப்போ சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கதான் அவங்க பலன் சொல்லி சொல்வார். அப்போ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதான் அவருடைய சித்தங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டே நினைச்சாங்க, தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். மூன்றாவதாக கர்த்தருடைய சித்தம் என்னன்னு சொன்னால், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல்னா இடையிலே விட்டுறாம அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நிறைய பேர் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, 2 நாள் ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் கடைசியாக ஜெபமே பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லை, தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த வேண்டுதல் தான் இடைவிடாமல், இடையிலே விட்டுறாம அப்படிங்கிற அர்த்தம். அப்போ இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த ஆண்டு சொல்கிறாருன்னா அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. இதை யார் செஞ்சாங்கன்னா, தானியேல் என்கிற மனிதர் செய்தார். அவர் பாபிலோன் நாட்டில் அடிமையாக இருக்கும்போது அவர் நாடு விட்டு நாடு வராரு, இடம் விட்டு இடம் பெயர்ந்து வராரு. இருந்தாலும் அந்த தேவனுக்கும் தனக்கு இருக்கிற அந்த ஜெப உறவை அவர் விடவே இல்லை. அவர் தினமும் 3 வேளை என்ன செய்கிறார்? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தினான் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட அந்த தானியேல் அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதுதான் தேவ சித்தங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் என்ன செஞ்சார்? அவர் அதிக செயல்பட காட்ட ஆரம்பித்தார். சிங்கக்கவியில் போடக்கூடிய சூழல் வந்தது, உபத்திரம் வந்தது. ஆனால் என்ன செய்யலை? அந்த தேவனுடைய சித்தம் இதுதான், அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் தான் தேவ சித்தங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்தார். அப்போ இதை கேட்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தான தேவனுடைய சித்தம் என்ன? பல காரியம் இருந்தாலும் குறிப்பிட்ட காரியம் என்ன? 3 காரியம். நீங்கள் பரிசுத்தத்தில் வளர்ந்து பெருக வேண்டும், பரிசுத்த முறையில் மாற வேண்டும். இதுதான் முதலாவது சித்தம். இரண்டாவதாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஆகவே இந்த 3 காரியங்கள் தான் உங்களை பொறுத்ததான தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை கேட்கிற பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் இப்படிப்பட்ட அந்த பொதுவான தேவ சித்தத்தை நம் மனதில் வைத்து, அதை இருதயத்தில் பதிய வைத்து, அதன்படி வாழ நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்களை உற்சாகப்படுத்துகிறது, வாழ்த்துகிறது. ஆமென்.